நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அடியானை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் நேசிக்கக்கூடிய மனிதர்களில், நான் பிரியப்படக்கூடிய மனிதர்களில் யாரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, யார் என்னிடத்தில் அதிகமாக தௌபா செய்கின்றார்களோ, தங்களுடைய பாவத்திற்காக வேண்டி ஒரு அடியான் எப்ப அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறானோ, அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியான அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நம்ம இந்த ஹதீஸை நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 70 முறை தௌபா செய்வார்கள். ஆயிஷா அம்மா சொல்லும் பொழுது, தௌபா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சும்மா சாதாரணமான தௌபாலாம் இல்லை, பயங்கரமாக அழுது கண்ணீர் வடித்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செய்வாங்க என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான அடியான் யார் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக தௌபா செய்யக்கூடியவரை அல்லாஹ் விரும்புறான். இரண்டாவது, எவர் ஒருவர் தீமையான காரியங்களை விட்டு ஒதுங்குறாரோ, அது நம்மளால முடியுமாங்கிறதை விட அல்லாஹ் அதை விட்டு நம்மளை ஒதுக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அந்த தீமையான பாவமான செயல்கள் செய்யாமல் இருப்பதற்கு, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வழியாக இருக்கும். எந்த நிலையிலையாவது ஷைத்தான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான், ஒரு பாவம் செய்யறதுக்கு, ஒரு தீமையை செய்வதற்கு ஏதாவது ஒரு நிலையில ஏதாவது ஒரு வழியில வந்துருவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், தீமையான காரியங்களை விட்டும் இறைவா எங்களை விட்டும் தீமையான காரியங்களை ஒதுக்குவாயாக. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும், யான்னா என்னை விட்டு எல்லா நிலையிலையுமே பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழலை விட்டும், பாவம் செய்யக்கூடிய தீமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையை விட்டு என்ன செஞ்சது, என்னை விட்டு அந்த பாவமான காரியங்களை அகற்றிவிடு என்பதாக இந்த துஆவுல அல்லாஹ் சொல்றான். மூணாவது, நல்லவர்களுடன் மரணிக்க செய்வாயாக. எங்க மௌத்து வந்தாலும் நல்ல மரணத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குலியா அய்யுஹன் நாசு கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்றான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு உண்மை வந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குலியா அய்யுஹன் நாசு கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். மனிதர்களே, உங்கள் இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு உண்மை வந்து விட்டது. என்ன உண்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அந்த உண்மையை விளங்கி நேர்வழி பெற்றாரோ அது அவருக்கு சாதகமானதாக ஆயிடும். உலக வாழ்க்கையிலையும் சரி, மறுமை வாழ்க்கையிலையும் சரி, அல்லாஹ் எந்த உண்மையை நமக்கு தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக, அல்லாஹ் குரானத்தான் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், உண்மை வந்துருச்சுங்கிறத எதை சொல்றான், குரானத்தான் அல்லாஹ் சொல்றான். குரானின் மூலமாக எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். எல்லா விதமான வாழ்வாதாரத்தினுடைய நிலைகளையும் அல்லாஹ் பேசிட்டான். எல்லா விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுத்தான். அதனால குர்ஆனத்தான் அல்லாஹ் சொல்றான், குலியா அய்யுஹன் நாசு கத் ஜாஅக்குமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். மனிதர்களே, உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு உண்மை வந்துருச்சு. அதை யாரு தனக்கு அந்த நேர்வழியை எவர் பெற்றுக்கொண்டாரோ, குர்ஆன் என்ன சொல்லுதோ, அல்லாஹ் என்ன செய்வானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ, அது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்து செயல்படுவேன் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வந்துருச்சுனாலே அவர் நேர்வழி பெற்றுட்டான்னு அர்த்தம். யார் அந்த நேர்வழியை எடுத்துக்கொண்டாங்களோ அது அவங்களுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி சாதகமா இருக்கும். எந்த விதமான உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம்னா அல்லாஹ் பாதுகாப்பான். எப்ப அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளையில் கட்டுப்பட்டு ஒரு அடியான் வாழ ஆரம்பிச்சுட்டானோ அவனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்ட்ட வந்துடும். கடுமையான நெருக்கடி வர்ற மாதிரி இருக்கும், அல்லாஹ் வரவிடாம தடுத்துருவான். நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். பெரிய வியாதி சிக்கல்கள், பெரிய வியாதிகள் வர மாதிரி இருக்கும், அல்லாஹ் தடுத்து நிறுத்திடுவான். கடுமையான நெருக்கடிகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் தடுத்து நிறுத்திடுவான். யாருக்கு அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதுல உறுதியா உண்மையா நேர்வழி அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. மேல அல்லாஹ் சொன்னா, ஒமன் நல்ல இன்னமா யதில்லு அலைஹா, எவர் ஒருவர் அதிலிருந்து வழி தவறுகின்றாரோ, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக வாழ்றது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக வாழ்றது, ஒமன் நல்ல இன்னமா யதில்லு அலைஹா, யார் அதிலிருந்து வழி தவறிட்டாங்களோ அவர்கள் வழி தவறியது அவர்களுக்கு பாதகமாகவே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட பாதகமாக இருக்கும்னா,
இந்த உலக வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பாதகமாக்கிடுவான், மறுமை வாழ்க்கையில என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் பாதகமாக்கிடுவான். அவருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான், ஆனா நிம்மதியை அல்லாஹ் பிடிக்கிறான். அவருக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் சந்தோஷங்கள், அவருக்கு பொருளாதாரம் பணம் காசு எல்லாமே இருக்கும், ஆனா என்ன செய்ய முடியாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ முடியாது. நிறைய வியாதிகளின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், நெருக்கடிகள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வினுடைய அந்த உண்மையான நேர்வழியிலிருந்து வலித்த வருகின்றாரோ அது அவருக்கு இங்கேயும் பாதகமாட்டா இருக்கும், மறுமையில என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை அல்லாஹ்வினுடைய கருணையை அவர் பெறுவது கஷ்டமா போகும். மேலும் அல்லாஹ் சொல்றான், ஒமா அனா அலை கும்பி வக்கீல், நபியை நீர் கூறுவீராக நான் உங்கள் மீது பொறுப்பேற்றிருக்கின்றவனாக இல்லை என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாரு நேர்வழியை அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நேர்வழியின் மூலமாக சாதகமான வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறான். யாரு நேர்வழி என்று வழி தவறாங்களோ அது அவங்களுக்கு பாதகமா போயிடும். ஆனா இதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறாங்க. நபியே இதுக்கு நான் பொறுப்பில்லை என்பதாக நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவான ஆதாரத்தோடு அல்லாஹ் நமக்கு அனுப்பி வைத்த ஒரு இறை வேதம். எது நன்மை எது தீமை என்பதை அறிந்து அதன்படி செயல்படுவது நம்ம ஒவ்வொருவர் மீதும் கட்டாயமான கடமை என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகின்றான். குர்ஆன் கூறும் நல்வழியில் செல்வது என்றென்றும் உங்களுக்கு சாதகமாத்தான் இருக்கும். குர்ஆன் கூறக்கூடிய அந்த நல்வழியில இருந்து யார் வழி தவறிட்டாங்களோ அது நிச்சயமாக பெரும் துன்பத்தையும் அது பெரும் கஷ்டத்தையும் தரும் என்பதாக இந்த வசனத்தினுடைய விறுவிறு அவர்கள் இது காட்டுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தலைமுடி இப்படி நரைச்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்கும் பொழுது பொன்முறுவல் போட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதே ஒரு வார்த்தைய நம்மள்ட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சேன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம், பதில் என்ன சொல்லுவோம், வயசாகி போயிடுச்சு, உடல் பலகீனம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான், வயசாயிடுச்சு, தலைமுடி நரைச்சிருச்சு, இந்த மாதிரி காரணங்களை சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலைமுடி நரைத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க அபூபக்கர்கிட்ட. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் அவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். சூரா அல் ஹூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் இருக்கு. அதை எடுத்து அந்த அத்தியாயம் 1, சூரத்துல் வாக்கியா 2, சூரத்துல் அம்ம 3, வஷம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, இந்த 4 சூறாவை, இந்த 4 அத்தியாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூரத்துல் ஹூத், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் அம்மா, சூரத்துல் வஷம்சி ஆகிய அத்தியாயங்களே என்னுடைய தலைமுடியை நரைக்க செய்து விட்டன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளி கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 4 சூறாக்கள்லையும் நரகம்னா என்ன, நரகத்தினுடைய வேதனைனா என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனைனா என்ன, அல்லாஹ் தண்டனை கொடுத்தா எப்படிலாம் கொடுப்பான், எப்படியெல்லாம் அல்லாஹ்விற்கு மாற்றமாக வாழக்கூடியவர்களுக்கு என்னென்ன சிரமங்களை அங்கு நரகத்துல ஏற்படுத்தப்படும் என்கின்ற மிக கடுமையான விஷயங்கள் இந்த அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை ஓதுறதுனால பயத்துல என்னுடைய தலைமுடி நரைத்து விட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கையான இறைவசனங்களை கூட நபி அவர்கள் பயத்தால் தலைமுடி நரைத்தது என்று சொன்னால் நம்ம நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய பயம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்குவான். அவர்களுடைய காரியங்களை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். தீமையான காரியங்களை விட்டும் அவரை விட்டும் தீமையான காரியங்களை அல்லாஹ் ஒதுக்கிடுவான். நல்ல மௌத்தை அல்லாஹ் வழங்குவான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நல்ல நசீபை நமக்கும் நம் குடும்பத்தார்களும் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாயிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது
அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா